இந்த ஒருமைப்பன்மை பிழையெல்லாம் எப்படிதான் சார் கண்டுபிடிக்கிறது? இங்க அல்லைன்னு கொடுக்குறாங்க, இந்த அல்லைக்கு வந்து அல்லன்னு போடணுமா இல்ல அன்றுன்னு போடணுமா, எதைதான் சார் நான் போடுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். சிலர் வந்துலாம் ஒருமைப்பன்மையெல்லாம் ஒரு சப்ஜெக்டா, இதெல்லாம் ஒரு டாபிக்கா, சே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஆனா எக்ஸாம்பிளுக்கு போனாதான் தெரியும் அங்க நமக்கு ட்விஸ்ட் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண பார்ப்போம். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒருமைப்பன்மை பிழை என்று எழுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் ரீட் அவுட் பண்ணுங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இல்லை. ஓகேவா? இது எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஒருமைப்பன்மை பிழை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணும் கிடையாது, இங்கிலீஷ் வந்து சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி டைம்ல நம்ம ட்விஸ்டா விட்டுரும். ஸோ இந்த வீடியோல ஒருமைப்பன்மை பிழைக்கான ஃபுல் கான்செப்டையும் வந்து நான் டீச் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கிடையாது, இந்த கொஸ்டின் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் வாங்கிய நூல் இது அல்ல, இதுக்கு என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன கான்செப்ட் சொல்றேன்னா அது மாதிரி நீங்க எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிச்சு படிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் கவனிங்க. எப்பவுமே இப்போ நம்ம ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து எழுவை வந்துடும், செயல்படு பொருள் வந்துடும், பயனிலை வந்துடும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னு இருக்கா, இங்க திருவள்ளுவர்தான் வந்து எழுவாய். ஃபர்ஸ்ட் இந்த எழுவாய்னு நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும். எழுவாய்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்துல யாரை பத்தி பேசுறாங்க இல்ல எதை பத்தி பேசுறாங்களோ அதான் எழுவாய். ஓகே, மோஸ்ட்லி பெயர் சொல்லாதான் இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் இருக்கும் எழுவாய். 90% ஒரு சில வாட்டி தான் அது மாறும். ஓகேவா? சோ எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. அது என்ன பயனிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு செயலை வந்து செய்யும், அதான் வந்து பயனிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நம்ம ஈஸியா என்ன சொல்லலாம் அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? வினைன்னு ஒரு செயல், முற்றுனா வந்து முழுமை பெற்றணும். ஒரு செயல் முழுமை பெற்றுச்சுன்னா அதுதான் வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம். அதான் மோஸ்ட்லி பயனிலையா இருக்கும். ஓகேவா? சோ பயனிலைனாலும் வினை முற்றுனாலும் ஒரு வாக்கியத்தோட கடைசி நாளும் எல்லாமே ஒண்ணுதாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஒருமைப்பன்மைன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எழுவாய் சிங்குலரா இருக்கு, ஒருமையா இருந்துச்சுன்னா அந்த பயனிலையும் ஒருமையா தான் இருக்கணும், இல்ல பன்மையா தான் இருக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பேசிக்கே. இது புரியலாம் ஒண்ணுமே புரியாது. எழுவாய் ஓகேவா, சென்டென்ஸோட பெயர் சொல்றதுல அந்த எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னா பயனிலையும் ஒருமையில இருக்கணும். இங்க பன்மையா இருந்துச்சு, எழுவாய் பன்மையில இருந்துச்சுன்னா இங்கேயும் பன்மையா இருக்கணும். ஓகேவா? இங்க சிங்குலர்னா அங்கேயும் சிங்குலர், இங்க ப்ளூரல் அப்படின்னா அங்கேயும் ப்ளூரல். ஓகேவா? இது கிளியரா? அவ்வளவுதான். பாருங்க, எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் எத்தனை பேருப்பா? ஒத்ததானே திருவள்ளுவர். அப்ப என்ன இருக்கு? எழுவாய் வந்து ஒருமையில இருக்கு, சிங்குலர்ல இருக்கு. அதுக்கான பயனிலை ஒண்ணும் இல்லைங்க, அந்த சென்டென்ஸோட லாஸ்ட பாருங்க, அவ்வளவுதாங்க. சிம்பிள். எல்லாம் வினைமுற்று. அந்த செயல் வந்து மொழி பெற்றுச்சுன்னா அதை பாருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அது என்னன்னா இயற்றினார், ஏற்றினார்கள்னு இருக்கு, ஏற்றினார் தானே இருக்கு. அப்ப திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், அதுவும் ஒருமையில தான் இருக்கும், சிங்குலர்ல தான் இருக்கும். இது கிளியரா? சில சமயம் இது செயல்படு பொருள் இல்லாம கூட வரும். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க, திருவள்ளுவர் சிரித்தார், அந்த செயல்படு பொருள் இல்லாம கூட வரும். ஓகேவா? சோ அது நமக்கு தேவையில்லை. சோ அப்ப கான்செப்ட் என்னன்னா எழுவாய் பொறுத்து பயனிலை அமைய வேண்டும். ஓகேவா? எழுவாய் ஒருமையில இருந்தா பயனிலையும் ஒருமையில தான் இருக்க வேண்டும். எழுவாய் பயனில இருந்தா எழுவாய் வந்து பன்மையில இருந்தா பயனிலையும் பன்மையில தான் இருக்கும். ஓகே, இது கிளியரா? சோ அதான் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மாடு, மாடு மேய்ந்தது. ஒரு மாடு தானே, மாடுன்றது ஒண்ணு தானே, அப்ப மாடு மேய்ந்தது. இங்க பாருங்க, மாடுகள் மேய்ந்தன. நிறைய மாடு பத்தி பேசுறாங்களா, அதாவது இது எழுவாய். எதுல இருக்கு? எழுவாய் வந்து பன்மையில இருக்கு, அப்ப மேய்ந்தனன்றதும் பன்மையில தான் இருக்கணும். ஓகேவா? இது கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த பேசிக்கான விஷயம் நமக்கு இது தெரியணும். திணைன்றது நமக்கு 2 விதமா பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு உயர் திணை, இன்னொன்னு அக்ரிணை. ஓகேவா? உயர் திணையோட சப்டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண் பால், பெண் பால், பலர் பால்னு இருக்கும். அக்ரிணை அப்படின்னா ஒன்றன் பால் பலவின் பால்னு இருக்கும். ஓகேவா? சோ மொத்தமா திணைனா 2 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் கேட்டாங்க அப்படின்னா 5 வகைப்படும். இதை கூட ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, ஐம்பால்ன்றது எப்படி பிரிச்சு எழுதலாம்னு சொல்லிட்டு 5 கூட்டல் பால்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்ப இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா இந்த உயர்திணைன்னு ஒண்ணு சொல்றீங்க, அக்ரிணைன்னு ஒண்ணு சொல்றீங்க, அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. உயர்திணைனா ஒண்ணு இல்லைங்க. ஓகேவா? மனுஷங்களுக்கும் உயிர் இருக்கு, விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு, செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு.
அது எல்லாத்தையுமே நம்ம உயர்திணை தான் சொல்லுவோம். ஆனா உயர்திணைனா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 அறிவு உடையக்கூடிய மனுஷங்களை தான் சொல்லுவாங்க. நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உயர்திணைனா மனிதர்களை வந்து குறிப்பிடுவாங்க. அதுதான் ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு அர்த்தம். ஓகேவா? சோ 6 அறிவு கம்மியா இருக்கிறது எது? விலங்குகள், செடி கொடிகள். அது எல்லாத்தையும் நம்ம அக்ரிணைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது கிளியரா? சோ அப்ப உயர்திணைனா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணை அப்படின்னா ஒன்றன் பால், பலவின் பால். ஏன்னா இதில் தான் மோஸ்ட்லி நமக்கு என்ன இருக்குன்னா எழுவை வந்து அமையும். அதை சம்மந்தப்பட்டதான் நம்ம பயனிலையே மாத்தோம். ஏன்னா இது தெரியணும், அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இந்த வினை முற்றுன்னு இருக்குல்ல, அந்த லாஸ்ட் சொல் பயனிலை நம்ம சொல்லல. பயனிலை, வினை முற்று, சென்டென்ஸோட லாஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அது இப்படிதாங்க அமையும் அந்த பாலை பொறுத்து. ஆண் பால் அப்படின்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்தான் இருக்கு அப்படின்னா வந்தான், வருவான், செய்வான் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஆண் பால் என்னது? ஆண் அப்படின்னு தான் முடியும். அதே பெண் பாலா இருந்தா பாருங்க வந்தாள் அப்படின்னு சொல்லி முடியும், அதாவது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதே பலர் பால் அப்படின்னா வந்தனர், வருவார்கள், ஆசிரியர்கள், வந்தனர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அர்ரு அர்ரு கல்னு சொல்லிட்டு முடியும். ஓகேவா? வந்தனர், தலைவர் வந்தார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நிறைய பேரை பத்தி பேசுவாங்க. சோ அர் ஆர் கல்னு சொல்லிட்டு முடியும். இது நம்ம எடுத்துக்காட்டு பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ஒன்றன் பால், பலவின் பால். இது வந்து அக்ரிணைக்கு. ஒன்றன் பால்னா அது ஒண்ணுதை பத்தி பேசுவாங்க, ஒரு மாடு, ஒரு ஆடு, அதை பத்தி பேசுவாங்க. பலவின் பால் அப்படின்னா வந்து நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து பலவின் பால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் ஆடு வந்தது, ஓகேவா, மாடு மேய்ந்தது, அந்த மாதிரி ஒண்ணுதை பத்தி பேசினா தூண் முடியும். அதான் நான் சொன்னல ஊன் வந்து முடியும். வந்தன அப்படின்னா வந்து ஆன்னு சொல்லி முடியும். அதான் நிறைய மாடுகள் வந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஊன் முடிஞ்சா அது ஒன்றன் பால், ஆன் முடிஞ்சா அது பலவின் பால். அக்ரிணைல சொல்றேன், இது வேற. அது ஆண், ஆண், ஆள், அரு அரு கல்லுன்னு சொல்லிட்டு முடியும். சோ இப்ப அடுத்து பாருங்க. ஓகேவா? சோ இதை பார்த்துட்டுனா முக்காவாசி முடிஞ்சுங்க. ஓகேவா? சோ இப்ப உயர்திணை இங்க எழுவாய் பொறுத்துதான் பயனிலை அமைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமா. சோ இங்க வந்து பிழையான தப்பான ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை திருத்தி கரெக்டான சென்டென்ஸா இங்க எழுதிருப்பாங்க. இதை கவனிங்க. இப்ப ஆண் பால், ஆண் பால் என்ன அர்த்தம்? தம்பி வந்ததுன்னு இருக்கு. இது கரெக்டா? கிடையாது. வந்ததுன்றது நமக்கு எது வரும்? அக்ரிணைக்கு வரும். அப்ப எப்படி நம்ம சரியா மாத்தலாம்? தம்பி வந்தான். ஆண் பாலுக்கான வினைமுற்று என்னது? ஆண், வந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அது மாதிரி பெண் பால் பாருங்க. பெண் பால் அப்படின்னா தங்கை வந்தான் வரணும். இப்ப வந்தான்ன்றது ஒரு ஆண் பால் வினைமுற்று, கரெக்டா? அப்ப இது தப்பு. அப்ப இது எப்படி நம்ம கரெக்டா மாத்தலாம்? தங்கை வந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ஓகேவா? என்ன சார் இதெல்லாம் ஈஸியா இருக்கு, இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, போக பின்னாடி வரும், கவனிங்க. இது பார்க்க ஈஸியா தான் இருக்கும், இப்ப போக பின்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்கு, கவனிங்க. இப்ப பலர்பால், பலர்பால்னா வந்து ஆண்கள், பெண்கள், எப்படி சொல்றது, மக்கள், ஆசிரியர்கள் சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். அதான் நிறைய பேர் இருப்பாங்க, அதான் பலர்பால். இப்ப மக்கள் வந்ததுன்னு இருக்கு. வந்ததுன்றது எதுக்கான இதுவே வினைமுற்று? அக்ரிணைக்கு. அதை எப்படி நம்ம கரெக்டா மாத்தலாம்? மக்கள் வந்தனர் நான் சொன்னா, பலர்பால்னா அர் ஆர் கல்லுன்னு தான் முடியுதுன்னு சொன்னா. சோ இப்ப மக்கள் வந்தனர் அருன்னு தான் முடியுது. இப்ப அடுத்து பாருங்க, ஆசிரியர்கள் வந்தார்கள். நான் என்ன சொன்னேன்? எழுவாய் சிங்குலர்ல இருந்தா அதுவும் சிங்குலர்ல இருந்தா. இங்க பாருங்க ஆசிரியர்கள்னு வந்திருக்கா, இங்க பாருங்க ஆசிரியர்கள் வந்தான்னு இருக்கு. வந்தான்னா ஒரு ஆளை பத்தி பேசுறான்னு அர்த்தம். அது தப்பு தானே? அப்ப எப்படி நம்ம கரெக்டா மாத்தலாம்? ஆசிரியர்கள் வந்தார்கள். ஏன்னா ஆசிரியர்கள் இருந்து பன்மையை குறிக்குது. அப்ப அதுக்கான பயனிலை, ஓகேவா, அதுக்கான பயனிலை நமக்கு ஏன் இருக்கணும்? கல்லுன்னு தான் முடியணும். ஓகேவா? இது சிம்பிளா பேசிக்கா புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் வாங்க அக்ரிணை பார்க்கணும். இப்ப உயர்திணை பார்த்தோமா, இப்ப அப்படியே அக்ரிணை பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு. அதேதான், எழுவாய் இங்க பயனிலை இருக்கும், தப்பான சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது அக்ரிணைல ஒன்றன் பால், பலவின் பால். இப்போ ஒன்றன் பால்னா மாடு வந்தன. மாடு வந்தனா ஒரு மாடு தானே வந்தது, அப்ப மாடு வந்தது அப்படின்னு தான் வரணும், ஊன் தான் முடியணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்ரிணைல ஒருமை, அதான் ஒன்றன் பால் பத்தி பேசுறான்னா ஊன் தான் முடியணும். ஒருத்தரை பத்தி பேசுறான்னா ஊ. அக்ரிணைல ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசுறான்னா ஊ முடியணும், வந்தது அப்படின்னு முடியணும். நிறைய விஷயத்தை பத்தி பேசுறான்னா ஆன்னு சொல்லி முடியும். ஓகேவா? இதெல்லாம் அக்ரிணைல மட்டும். இப்ப பலவின் பால்ல பாருங்க, மாடுகள் வந்ததுன்னா வரும், தப்பு தானே? இப்போ மாடுகள் வந்தன அப்படின்னு சொல்லி முடியும். ஓகேவா? சோ இப்ப நல்லா பாத்துக்கோங்க, உயர்திணை ஆண் பால், பெண் பால், பலர் பாலுக்கு அதுக்கான வினைமுற்று எப்படி வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அக்ரிணைல ஒன்றன் பால், பலவின் பால், அதுக்கான வினைமுற்று எப்படி வரணும்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? இது கிளியரா? இப்ப அதுக்கப்புறம் இதை கவனிங்க. கூறியது கூறல். ஓகேவா? கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம் பெறக்கூடாது. இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? முக்கியமான ஒரு கண்டிஷனு. என்ன இதுக்கான எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம் பெறக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னா, சிம்பிளா பாருங்க.
செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான். ஓகேவா, தப்பு கண்டுபிடிச்சிங்களா? இது பிழையான சொற்றொடரு. இதுக்கான சரியான சென்டென்ஸ் வந்து அங்க இருக்கு. ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. அப்படின்னா ஒரு ஒன்று அப்படின்றது ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள் 2 வாட்டி ஒரே சென்டென்ஸ்ல வந்திருக்கு. அதான் இதுக்கான அர்த்தம். கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது, வந்ததே திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதற்கு சரியான சென்டென்ஸ் எப்படி மாத்தலாம்? செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான். ஓகேவா, இங்க ஒரு நாளும் ஒன்று நாளும் சேர்ந்தான். ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம இதை மாத்திருக்கோம். இது முக்கியமான கண்டிஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ உடனே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அவ்வளவுதான் சார் முடிஞ்சாப்போ? உயர்திணைன்னு சொன்னீங்க, ஆண் பால் பெண் பால் பலர் பால்னு சொன்னீங்க, அக்ரிணைன்னு சொன்னீங்க, ஒன்றன் பால் பலவின் பால்னு சொன்னீங்க, அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சா? இதுக்கப்புறம் எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. கவனிங்க, இப்ப என்னன்னா இந்த மாதிரி கல் விக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இங்க கல்லுன்னு முடியும், அதாவது எழுவாய் கல்லுல இருந்துச்சுன்னா பயனிலையும் கல்லு தான் முடியும். பயனிலை என்னன்னு தெரியுதா? இந்த லாஸ்ட் வார்த்தை வினைமுற்று பயனிலை லாஸ்ட் வார்த்தை எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா, சோ எழுவாய் கல்லுல முடிஞ்சா பயனிலையும் கல்லு தான் முடியணும். ஓகேவா, அது மாதிரி எழுவாய் அருன்னு முடிஞ்சுன்னா பயனிலையும் அருன்னு தான் முடியணும். ஓகேவா, சோ அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இதுல என்ன தப்பு இருக்கு பாருங்க. அவர்கள் வந்தார்னு இருக்கு. ஓகே, அவர்கள் என்னது? எழுவாய் கல்லுல முடிஞ்சதுன்னா நமக்கான அந்த பயனிலையே தான் முடியணும், கல்லுன்னு தான் முடியணும். அப்ப அதுக்கான சரியான திருத்தம் பாருங்க, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு தான் வரும். ஓகேவா, பிகாஸ் எழுவாய் கல்லுல முடிஞ்சதுன்னா பயனிலையும் கல்லுன்னு தான் முடியணும். வந்திருக்கா? எழுவாய் கல்லுல முடிஞ்சிருக்கு, பயனிலையும் கல்லுல முடிஞ்சிருக்கு. கிளியரா? அடுத்து பாருங்க, எழுவாய் அருன்னு முடிஞ்சா பயனிலையும் அருன்னு தான் முடியணும். இது பாருங்க, ஆசிரியர்ல அருன்னு இருக்கு, ஆசிரியர் பலர் வந்தார்கள்னு இருக்கு. இது சரியா? கிடையாது. ஏன்னா ரூல்ஸ் என்னது? எழுவாய் அருள் முடிந்தால் பயனிலையும் அருள் முடிய வேண்டும். அப்ப ஆசிரியர் பலர் வந்தனர், புரியுதா? அர் அப்படின்னு சொல்லி முடியுது. ஓகேவா, சோ அவ்வளவுதான். இன்னும் எதாவது இருக்கு அப்படின்னா இன்னும் இருக்கு, கவனிங்க. ஓகே, இனிமேதான் நம்ம மெயின் பிக்சரே பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தல சும்மா ட்ரெயில். ஓகேவா, வாக்கியத்துல உயர்திணை அக்ரிணை ரெண்டுமே சேர்ந்து வந்தா அப்ப என்ன பண்றது? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒண்ணு உயர்திணை மட்டும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கும், இல்ல அக்ரிணை மட்டும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ ஒரே சென்டென்ஸ்ல உயர்திணையும் வந்து அக்ரிணையும் வந்தனா அப்ப என்ன பண்றது? அதான் நான் சொல்ல போறேன், கவனிங்க. ஓகேவா, அதாவது இப்ப இந்த சென்டென்ஸ் மட்டும் எல்லாம் கவனிங்க. வீரனும் காளையும் வெற்றி பெற்றது. ஓகே, ஒரு வீரனும் ஒரு காளை ஒரு மாடு வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வெற்றி பெற்றது போடணுமா இல்ல பெற்றனர் போடணுமா? புரியுதா? இங்க வீரனும் காளையும் வெற்றி பெற்றதுன்னு நான் போடணுமா இல்ல வெற்றி பெற்றன நான் போடணுமா? எதை நான் யூஸ் பண்றது? அதுக்கான கண்டிஷன் என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கிளியரா சொல்ல, நோட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே சென்டென்ஸ்ல உயர்திணை அக்ரிணை வந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அது எதுவுமே அங்க போடக்கூடாது. ஓகேவா, ஒரே வாக்கியத்துல உயர்திணை அக்ரிணை ரெண்டும் சேர்ந்து வந்ததான் இந்த கண்டிஷன். கவனிங்க, ஒரு சென்டென்ஸ்ல சிறப்பா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஓகேவா, சிறப்பா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம அந்த பயனில் இருக்கிற வினை முற்று லாஸ்ட் வார்த்தை அதை உயர்திணையா தான் போடணும். ஓகேவா, என்னது நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க சென்டென்ஸை படிக்கும் போது சிறப்பான ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னா அந்த வினைமுற்று பயனிலை லாஸ்ட் வார்த்தைய நான் உயர்திணையா தான் பயன்படுத்தணும். புரிஞ்சிச்சா? இதை கவனிங்க. இழிவான வார்த்தையை பத்தி பேசுறாங்க, கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல ஒரு இழிவானதை பத்தி பேசுறாங்க, இழிவான கருத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த வினைமுற்று பயனிலை லாஸ்ட் வார்த்தைய நான் என்னவா மாத்தணும்னா அக்ரிணையா மாத்தணும். புரியுதா? சோ இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, கிளியரா புரியும். வீரனும் காளையும் வெற்றி பெற்றதுன்னு வருது, அதாவது வெற்றினா ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த சென்டென்ஸ்ல எதை பத்தி பேசுறாங்க? சிறப்பை பத்தி பேசுறாங்களா இழிவு பத்தி பேசுறாங்களா? வீரனும் காளையும் வெற்றி ஜெயிச்சிருக்காங்க, அப்ப ஜெயிச்சதை பத்தி பேசுறாங்கன்னா சிறப்பா பேசுறாங்க. அப்ப சிறப்புனா என்ன பண்ணணும்? அக்ரிணையா மாத்தணும். அப்ப எப்படின்னா வீரனும் காளையும் வெற்றி பெற்றனர் தான் வரணும். ஏன்னா அதை நம்ம சிறப்பு கருதி இங்க உயர்திணையா மாத்துறோம். நமக்கே தெரியும், வந்தது வந்தன அப்படின்னு அக்ரிணைக்கான ஒன்றன் பால் பலவின் பால். ஓகே, அதான அர்த்தம். அப்ப இது வரக்கூடாது, வெற்றி பெற்றனர் அருன்னு தான் வரணும். ஏன்னா பலர்பால். இப்ப இங்க என்ன அர்த்தம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு திருவள்ளுவர் மாதிரி நம்ம யோசிக்கணும். திருவள்ளுவர் டச்சிங் வந்துட்டு போகணும். என்னன்னா சிறப்பா பேசுறாங்க அப்படின்னா இந்த காளையையும் அவர் என்ன பண்றாருன்னா உயர்திணையா கன்வெர்ட் பண்ணிடுறாரு. சிறப்பா ஒரு விஷயத்த பண்ணினா என்னது அந்த அக்ரிணையும் உயர்திணையாக நம்ம மாத்திடுறோம். புரியுதா? அதே இழிவா பேசுறாங்க அப்படின்னா என்னதான் உயர்திணையா இருந்தாலும் அந்த அக்ரிணையா மாத்திடுவாரு. உதாரணத்துக்கு நீ சரியா படிக்கலன்னா உனக்கு கண்ணே இல்லை, அது உனக்கு புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா வள்ளுவரு?
அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ சிறப்பா பேசுறாங்க, அதாவது உயர்திணை அக்ரிணில சிறப்பா பேசுறாங்கன்னா அந்த அக்ரிணியும் நம்ம உயர்திணையா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே இழிவா பேசுறாங்கன்னா அவன் மனுஷனாவே இருந்தாலும் அவனை அக்ரிணியா மாத்திடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் படிக்க உங்களுக்கு புரியும். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் வரும். ஏன்னா இங்க என்னன்னா மூடனா வந்து அறிவியலாத பத்தி பேசுறாங்க, ஒரு இழிவான கருத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப அவன் மனுஷனா இருந்தாலும் அவனை அக்ரிணையா மாத்திடுறாங்க. அக்ரிணை என்னது? ஒரு ஆடு மாடு. அப்ப ஆடும் மாடும் குளத்தில் குளித்தன, இந்த மூடன்றது விட்டுருங்க. அப்ப ஆடு மாடும் குளத்தில் குளித்தன முடிஞ்சா. அதே மாதிரி இங்க பாருங்க, வீரனும் ஒரு நபரும். ஓகேவா? வீரனும் இன்னொரு வீரரும், இல்ல வீரனும் வீராங்கனையும் அப்படி கூட வச்சுக்கலாமா? வீரனும் வீராங்கனையும் வெற்றி பெற்றனர் அப்படின்னு வரும். அதான் நான் சொல்றேன். சோ சிறப்பா பேசுறாங்கன்னா நமக்கு உயர்திணையான அந்த பயனிலை தான் போடணும். இழிவா பேசுறாங்க அப்படின்னா அக்ரிணைக்கான அந்த பயனிலை, அதான் லாஸ்ட் வார்த்தை இப்படிதான் போடணும். சோ லாஸ்ட் வார்த்தைங்க மெயின். எது? உயர்திணை அக்ரிணை ரெண்டுமே சேர்த்து கொடுத்தாங்கன்னா. ஓகே, இது கிளியரா? அடுத்து சோ அடுத்து கவனிங்க, இந்த ஆறுன்றது நம்ம எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த அருன்றது பயனிலை வினைமுற்று விகுதி. ஓகேவா? இதை நம்ம எப்ப பயன்படுத்தணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இத பாருங்க, தலைவர், ஆசிரியர், பெரியோர், சான்றோர். ஓகேவா? இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தலைவர்ன்றது ஒருத்தர் தான், ஆசிரியர்ன்றது ஒருத்தர் தான், சான்றோர்ன்றது ஒருத்தர் தான், பெரியோர்ன்றது ஒருத்தர் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த எழுவ எல்லாமே சிங்குலர்ல தான் இருக்குது, ஒருமையில தான் இருக்கு. அப்ப அதுக்கு பயனிலை நமக்கு என்ன போடணும்? ஒருமையில தான் போடுவோம். அதான ரூல்ஸ், அப்படியே நம்ம மேல பட்சோம். ஆனா இங்க மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இங்க மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆசிரியர் பலர் வந்தனர், இந்த அரு வந்து போடணும். தலைவர் கதை கூறினார் அப்படின்ற அந்த அரு போடுறோம். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்களே உதாரணத்துக்கு பாருங்க, காமராஜர், பெருந்தலை காமராஜர்ல, காமராஜர் மேடையில் பேசினான். காமராஜர்னா ஒருத்தர் தான், மேடையில பேசினான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சோ அவர் வந்து பெரிய பதவியில் இருக்காரு, ஒரு பெரிய நபர். அந்த மாதிரி இந்த மரியாதைக்கு நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அருன்றது நம்ம போடுவோம். புரியுதா? தலைவர் கதையை கூறினார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சிம்பிளா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கான்னா அது ஒரு நபர் தான். ஆனா நம்ம அங்க என்ன கன்வெர்ட் பண்ணிடுறோம்னா அவரை பல நபரா கன்வெர்ட் பண்ணிடுறோம். காரணம் என்னன்னா, அந்த ஆசிரியருக்கு 10 ஸ்டூடெண்டோட அந்த அறிவு வந்து இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த தலைவர் எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இப்ப பெரியோர்னு இருக்கு, பெரியோர்னது 10 பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்கும். அப்ப அந்த பெரியோர்ன்றது ஒரு நபரா இருந்தாலும் 10 பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறோம்னா பலரா மாத்திடுறோம். ஓகேவா? அவரு பலரா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதனாலதான் நமக்கு என்ன தெரியும், இந்த அருளால நம்ம பலர் பலதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? பலர் பலதான் பயன்படுத்துவோம். அந்த மாதிரிதான் இது. சோ இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்னதான் தலைவர், ஆசிரியர், பெரியோர், சான்றெல்லாம் தனி நபரா இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தக்காகவும், நீங்க இந்த கான்செப்ட் பாருங்களேன், பெரியவர்னா 10 பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு தனியாளில நிறைய பேர், அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயசுல அவங்க மூத்தவங்க, மரியாதை நிமித்தமா அவர்கள் அப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, அது மாதிரி ஒருமை பன்மையில இது வந்து அக்ரிணைக்கு வரும். இந்த உயர்திணைக்கு இந்த அருன்னு நம்ம பார்த்தோமா? என்னதான் இவங்க தனியா இருந்தாலும் அந்த அந்த பலர் பலகான விகுதியை வந்து நம்ம இங்க போடுறோம். அதே மாதிரி அக்ரிணையில ஒருமை பன்மை அக்ரிணையில பாத்தீங்க அப்படின்னா சிறியது. இப்ப ஓடாது அப்படின்னா பன்மையில சிறியன, ஓடா அப்படின்னு தான் இருக்கும். நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா, ஆட்டோ ஓடாது. ஒரே ஒரு ஆட்டோ பத்தி பேசினா ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொல்றாங்களா? ஆட்டோக்கள் ஓடா. நிறைய ஆட்டோ பத்தி பேசினா ஆட்டோக்கள் ஓடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது புரிஞ்சிச்சா? இந்த அருன்றது பலர் பலகான விகுதி தான். ஆனா இந்த தலைவர், ஆசிரியர், பெரியோர், சான்றோர் வரும்போது மட்டும் இந்த ஸ்பெஷல் கேஸ் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு கான்செப்ட் ரொம்ப ஈஸியானது. எப்ப நம்ம ஒருன்றதை போடணும், எப்போ நம்ம வந்து ஓருன்றதை போடுவோம் அப்படின்னா, உயிர் எழுத்து வரணுங்க. ஓகேவா? உயிர் எழுத்து வந்ததுன்னா நம்ம ஓருன்றது பயன்படுத்துவோம். உயிர் எழுத்து வரல அப்படின்னா நம்ம ஒருன்றது பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இங்க அது மாதிரி இந்த ஒருனா அதுக்கு அடுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஒருக்கு அடுத்தது ஓருக்கு அடுத்தது பாருங்க. இங்க இருக்குது இந்த மான்றது ஒரு உயிர் எழுத்தா? மான்றது உயிர் எழுத்தாங்க கிடையாது. அதனால நம்ம ஒரு அப்படின்றது பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ எப்பெல்லாம் நமக்கு உயிர் எழுத்து வருதோ அப்ப ஓருன்றதை முன்னாடி போட்டுருணும். ஓகேவா? ஒருக்கு அடுத்த வார்த்தை பாருங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை உயிர் எழுத்தா இருந்ததுன்னா அங்க ஓருன்றதை பிளேஸ் பண்ணணும். உயிர் எழுத்து இல்லைன்னா அங்க ஒருன்றதை பிளேஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு ஊரில் ஒரு நூலகம் உள்ளது. ஓகேவா? ஒரு மட்டும் நல்லா பாருங்க, இங்க ஓர் இருக்கு, இங்க ஒருன்னு இருக்கு. சோ ஒருக்கு அப்புறம் உயிர் எழுத்து வரக்கூடாது. இந்த நூன்றது உயிர் எழுத்தா இல்ல, அதனால இங்க ஒரு வரலாம்.
இப்போ ஓருன்றது பாருங்க, ஓரு கத்து பார்த்தா இங்க ஊன்றது இருக்கு. ஊன்றது ஒரு உயிரெழுத்து. ஸோ இதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ இதை படிங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் ஏரி உள்ளது. ஓகேவா? அப்போ ஓரை நல்லா கவனிங்க. ஓக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதான் ஓருக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்ப இது கரெக்ட். இதுக்கப்புறம் இங்க மாதா இருக்கு. அதனால இங்க உயிரெழுத்து இல்லை, அதனால இங்க ஒருன்றதை போட்டுருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க. உயிரெழுத்து வந்தாவே நமக்கு என்னது? ஒருன்றது வந்துடும். சாரி, ஓருன்றது வந்துடும். ஓகேவா? உயிரெழுத்து என்னது? ஓர். ஏன்னா உயிரெழுத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ்ல உயிரெழுத்து வச்சுதான் உயிர்மெய் எழுத்தே வருது. அதனாலதான் உயிரெழுத்து வந்தா நம்ம ஓர் அப்படின்றத பயன்படுத்தணும். அப்ப உயிரெழுத்து வரலன்னா சிம்பிள் ஓருன்றதை பயன்படுத்துவோம். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்கேயும் அது இதை நம்ம எப்ப நம்ம பயன்படுத்துவோம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுன்றது நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா சேம் உயிரெழுத்து. ஓகேவா? உயிரெழுத்து வந்துச்சுனாலே நம்ம அதுன்றதை பயன்படுத்துவோம். ஓகேவா? அப்ப உயிரெழுத்து வரலன்னா அதுன்றதை பயன்படுத்துவோம். இது நம்ம பேசிக்காவே தெரியும். ஓகேவா? அது, அந்த மாடு, அந்த ஆடு, அது பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசணுமா? சோ அதுன்றது உயிர் மெய்க்கு வந்துடும். ஓகேவா? உயிர் மெய்க்கு வந்துடும். இப்ப நல்லா கவனிங்க. அதுன்னு வந்தா எப்போ வரும்? உயிர் மெய்க்கு வந்துடும். அதுன்னு வந்தா எப்போ வந்துருவது? உயிர் எழுத்து வந்துடும். ஓகேவா? பேசிக்ஸ் பாருங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மீன் இருக்கு. மீன்றதுன்னா உயிர் எழுத்தா? கிடையாது. அப்ப அதுன்றது வந்துருச்சு. இப்ப அதுக்கு அப்புறம் பாருங்க ஆந்தை. அப்ப ஆன்றது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அதனால இங்க அதுன்றது வந்துருக்கு. ஓகேவா? சோ இப்ப கிளியரா புரிஞ்சுச்சா பாருங்க. சோ இப்ப இங்க பிழை திருத்த பாருங்க. இதை நான் அடிச்சிடுறேன். நல்லா பாருங்க. அது ஒரு ஆலமரம். இங்க நல்லா பாருங்க, உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்ப அது முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஒருன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஓன்றது ஒரு உயிர் எழுத்து. அது முன்னாடி அதுன்றது வந்திருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்? ஆலமரத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? உயிர் எழுத்து வந்தா ஓருன்றதுதான் வரணும். கரெக்டா? இங்க ஆலமரம் இருக்கிறதுனால நமக்கு இங்க ஓருன்றது பயன்படுத்தணும். அந்த மாதிரி உயிர் எழுத்து நமக்கு என்ன பயன்படுத்தணும்? அது வரணுமா? அது வரணுமா? சொல்லுங்க. உங்களதான் கேட்கிறேன். அதுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஸோ உங்க உயிர் எழுத்து வந்துன்னா இங்க அது அப்படின்றத பயன்படுத்தணும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து இந்த ஒரே சென்டென்ஸ்ல நம்ம அடக்கிடலாம். புரியுதா? சோ இங்க ஆ வந்ததுனால இங்க ஓர் வருது. இங்க உயிர் எழுத்து வந்ததுனால இங்க அதுன்றது வருது. ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். அதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. அன்று அல்ல. இது எப்பதான் சார் போடுறது? வீடியோட கொஸ்டின்ல இருக்குல்ல, அதான் இது எப்ப நம்ம போடுவோம் அப்படின்னா ஒருமை சிங்குலரை பத்தி பேசுறாங்கன்னா அன்று. நான் தான் சொன்னல ஊன்றதை பயன்படுத்தும் சொல்லிட்டு. இப்ப இது நம்ம எப்படி பிடிக்கலாம்? இரு குட்டல் ஊ. ஓகேவா? சோ அப்ப ஊன் முடியுதுன்னா அது ஒருமை. பன்மைனா இல்லு குட்டல் வந்து நம்ம லேண்ட் பிடிப்போம். அப்ப ஆன் வரணும். பன்மையானது ஆன் வரணும். ஒருமையானது ஊன்றது வரணும். அவ்வளவுதாங்க பேசிக்கு. ஓகேவா? சோ கொடுத்திருக்க எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னா அது அன்று அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். கொடுத்திருக்க எழுவாய் பன்மையில இருந்துச்சுன்னா அது அல்ல ஆன்னு சொல்லிட்டு முடியும். ஓகேவா? அதான் அப்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப எடுத்துக்க பாருங்க. குளத்தில் பூப்பது மல்லிகை. என்னங்க மல்லிகைன்றது என்னது? ஒரு ஒருமை. அப்ப அதுக்கான என்ன வரணும்? ஊ அன்றுன்னு வரணும். புரியுதா? ஒருமையில என்ன வரணும்? அன்றுது வரணும். இப்ப இதை பாருங்க. அவை பழங்கள் அல்ல. பழங்கள்ன்றது ஒன்னா சிங்குலரா? இது வந்து ஒரு பன்மை. அப்ப பன்மையில நமக்கு என்ன வந்து போகுது? ஆன் முடியணும். அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்குல்ல? கரெக்டா புரிஞ்சிச்சா? இப்ப ஒருமையில என்னது? கொடுத்திருக்க எழுவாய் ஒருமையில இருந்துச்சுன்னா ஊன் முடியணும். அப்ப அன்று. கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல எழுவாய் பன்மையில இருந்துச்சுன்னா ஆன் முடியணும். அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஓகேவா? சோ இதுவும் கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. இந்த டேபிள் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லா முடிஞ்சிச்சு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? அதெல்லாம் ஒருமை பன்மை வந்து பாத்துட்டு போறோம். ஓகேவா? சோ ஒருமைனா நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நான் அல்லேன். இதே பன்மைனா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நாம் எல்லாரும். நானா ஒருத்தன், நாம்னா எல்லாரும். ஓகேவா? நான் அல்லே, நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதே முன்னிலை. ஓகேவா? முன்னிலைனா ஒருத்தன் முன்னாடி. ஓகேவா? அதுல ஒருமை பன்மை. ஒருமைனா என்னது? நீ ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? நீ அல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நீ அல்லை முன்னிலையில. அதே முன்னிலையில பன்மைனா நிறைய பேரு. சோ நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த இரு இல்ல, இந்த இரு வரணும். ஓகேவா? நீவீர் அல்லீர். ஏன்னா நீவீர் தான் பன்மை, நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது கொஞ்சம் அது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் பண்ணல, நான் அவன் இல்லை, நான் இது செய்யவில்லை, நான் இது பண்ணவில்லை அப்படின்னு வரல, அதுக்கானது இது எல்லாமே. ஓகே, இதை படற்கையில ஆண் பால், பெண் பால், பலர்பால் வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அவன் அல்லன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். அவன் அல்லன். ஏன்னா அண்ணன் முடியும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஆண் பால் வினை முட்டுனா அண்ணன் முடியணும், பெண் பால் வினை முட்டுனா அல்லல்னு முடியணும்.
அதே பலர் பால்னா அருன்னு சொல்ல முடியும். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றன் பால் பலவின் பால், இதே ஒன்றன் பால்ல ஒருமையில வச்சுனா, ஒன்றன் பால் ஒருமையில வச்சுனா என்ன அர்த்தம்னா அது அன்று. ஊ நான் தான் சொன்னேன், அக்ரிணையில ஒருமைன்னு வந்தாலே ஊன்னு தான் முடியும். போன ஸ்லைட்ல பார்த்தோம், அதே தான் இங்க. அதே பலவின் பால்னா ஆன்னு சொல்லி முடியும். ஓகேவா? பலவின் பால்னா ஒன்றரை, அதாவது ஒருமை, ஒருமையில வந்தா ஊன் முடியும், பன்மையில வந்தா ஆன் முடியும். ஓகேவா? இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே ஒரே மீனிங் தான் வரும். என்ன அப்படின்னா, நான் இல்லை, அவன் இல்லை, அவள் இல்லை, அவர் இல்லை, அக்தி இல்லை, எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த இல்லைன்றது பதிலா நீங்க உண்டுன்னு போடலாம், வேறுன்னு போடலாம், எது போட்டாலுமே செட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? மூவிடத்திற்கும் வரும். மூவிடம்னு என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கும் வரும். அதே ஐம்பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால் இருக்குல்ல, அந்த ஐம்பாலுக்கும் வரும்ன்றாங்க. இப்ப பாருங்க, நான் இல்ல, நான் உண்டு, நான் வேற, நான் வேறுன்ற, நான் வேற, நான் இல்ல, நான் அப்புறம் என்ன உண்டு, நான் உண்டு, நான் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் சொல்லலாம். அப்ப இதை பாருங்க, அவன் இல்ல, அவன் வேற, அவன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லாம, அந்த இல்லைன்றது பதிலா நீங்க உண்டுன்னு போட்டுக்கலாம், வேறுன்னு போட்டுக்கலாம். இதை ஸ்டேட்மெண்டா கொடுத்து கூட டிஎன்பிசில கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்டா கொடுத்து டிஎன்பிசி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மூவிடத்திற்கும் இது வரும், ஐம்பாலுக்கும் பொருந்தும். பொதுவானது எது? இல்லை, உண்டு, வேறுன்றது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், கிளாஸ் முடிய போகுது. ஸோ இங்க பாருங்க, இப்போ ஒருமை, இப்ப பன்மை, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமைனா சிங்குலர்ல என்னெல்லாம் வரும்னா, தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, எல்லாமே இதெல்லாமே என்னது? ஒருமை. அதே பன்மைனா பாருங்க, தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமானது. இதே சிங்குலர்னா எல்லாமே தான், தன்னால், தனக்கு, தமக்கு, தனதுன்னு வரும். பன்மைனா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமதுன்னு சொல்லிட்டு வருது. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருமைனா என்னது? சிங்குலர், இங்க நமக்கு ப்ளூரல் வருது. ஓகேவா? இங்க சிங்குலர், இங்க ப்ளூரல். இப்ப இந்த தமதுன்றது பாருங்களேன், இப்ப தனது, இங்க பாருங்க, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், அதாவது ஏதோ பரிசு வந்து பெற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்களேன். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், எதையோ வாங்கிக்கிறான்னு சொல்றாங்க. சோ இங்க மாணவன் தான் ஒத்தரு, அதான் மாணவன் நமக்கு இதை எழுவாய் வந்து சிங்குலர்ல இருக்கு, அதாவது ஒருமையில இருக்கு. அப்புறம் என்ன பயன்படுத்தணும்னு சொல்றாங்க பாருங்க, தனது தான் பயன்படுத்தணும். கரெக்டா? சோ தனது தான் வந்துருக்கு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்ப அடுத்து பாருங்க, மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள்லாம் எத்தனை? பன்மையில இருக்கு. அப்ப பன்மையில என்ன நமக்கு என்ன பண்ணணும்? தமது அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகேவா? தமதுன்ற கொடுத்துருவோம். இங்கேயும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா, இந்த தலைவர்கள் நான் சொன்னல, ஏன்னா தலைவர், ஆசிரியர், பெற்றோர், சான்றோர்னா அவங்க தனியால் தான், ஆனா அவங்களுக்கு அந்த 10 பேரோட இல்ல நிறைய பேரோட அந்த அனுபவமோ, ஆசிரியர் 10 பேர் அந்த மாணவர்களோட அந்த அறிவு வந்து அவருக்கு இருக்கும். பெரியவர்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் வந்து அவருக்கு இருக்கும். சான்றோர்னா 10 பேர் படிச்ச அந்த நபரோட அந்த இது வந்து அவங்க இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஆசிரியர், தலைவர், பெற்றோர், சான்றோர் அவங்கள வந்து நம்ம சிங்கிள் பர்சனா கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது அவங்கள ஒருமையில பார்க்க மாட்டோம், அவங்க பன்மையில தான் பார்ப்போம். அதனாலதான் இங்க பாருங்க, தலைவர், தலைவர்னா ஒரு ஆள் தான். தமது, இங்க பாருங்க, ஒருமைனா நமக்கு என்ன வரணும்? தமது தான் வரணும், ஆனா நம்ம தமதுன்னு போடும். மரியாதை நிமித்தமா அவங்கள நம்ம பன்மையா மாத்திடுறோம். அந்த கான்செப்டே அதே தான், இந்த கான்செப்ட் இதே தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, மாணவன் தனது, ஏன்னா ஒருமைக்கு வந்து தனதுன்னு வந்துடும். கரெக்ட். ஓகேவா? மாடுகள், மாடுகள்னா பன்மை, பன்மைக்கான வந்து தமதுன்னு வந்துருக்கு. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, தலைவர்னா தமதுன்னு போடுறோம். ஏன்? இப்பதான் அதுதான் நான் இவ்வளவு பெரிய கதையை சொன்னேன். ஆசிரியர், பெற்றோர், சான்றோர், பெரியோர் எல்லாமே வயசுல மூத்தவங்க, அவங்க அந்த 10 பேரோட அந்த கான்செப்ட் வந்து வந்துடும். அதனால இந்த தலைவரை, அந்த 4 பேரை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது? சிங்குலர், ஒருமையா கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்கள ப்ளூரல், பன்மையா கன்சிடர் பண்ணி இதுக்கு உண்டானதான் போடணும் இங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க, பக்காவா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒருமை பன்மையில இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையுமே நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். ஓகேவா? ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பால், அதுலயே வந்து என்னென்ன கான்செப்ட், அது, அஃது, ஓர், ஒரு, அந்த கல்லு, அரு, அப்புறம் வேற என்ன பார்த்தோம் சொல்லுங்க, அப்படியே ரிவிஷன் பண்ணி டக்கு டக்குன்னு. இதெல்லாம் பார்த்தோம். சிறியது, சிறியனா, ஓடாது, ஓடா, அது எல்லாத்தையுமே பார்த்தோமா? இப்போ நீங்க அந்த ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு முடிச்சுட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு, மல்லிகை குளத்தில் பூக்கள், அதாவது பூக்கும் மலர் அல்லை. அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்? மல்லிகைன்றது நமக்கு என்னது? மல்லிகைன்றது சிங்குலர். சிங்குலர்னா என்ன அர்த்தம்? ஒருமைனா நமக்கு ஊன்னு சொல்லிட்டு முடியும். அப்ப ஊனானது
அன்று. ஏன்னா மல்லிகைன்றது ஒரு ஒருமை, அதுக்கு அன்று அப்படின்ற பயனிலை தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வாங்க. நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஓகேவா? நான் வாங்கிய நூல் இது அல்லன்றாங்க. நான்ன்றது என்னது? ஒரு சிங்குலர். அப்ப அதுக்கான பயனிலை என்ன வரணும்? சிங்குலர் தான் வரும். அப்ப இங்க என்ன இருக்கு? ஆன் முடியுது. நமக்கு என்ன வரணும்? சிங்குலர்னா ஊன்னு சொல்லிட்டு முடியுது. அப்ப இதுக்குமே என்ன வரும்? அன்று அப்படின்னு தான் வரும். ஏன்னா இதுதான் இரு கூட்டல் ஊ. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேக்குறாங்க. பிழையற்றனா எது சரியானதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளது எல்லாம் நல்ல பழங்களே, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. இதுக்கு எது சரியான ஆன்சர் வரும்? இங்குள்ளன 70 இருக்கு, பன்மையில இருக்கு. அப்ப இது என்ன வரணும்? பன்மையில தான் வரணும். பழங்களே அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏன் இது வராதான்னு சொல்லிட்டு இதுக்கான ரீசன் வந்து நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளது எல்லாம் நல்ல பழங்களே ஏன் வராதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து வாங்க. இப்ப நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நல்லா பாருங்க. நீர் நீவீர் நம்ம தன்மை முன்னிலை படக்கை பார்த்தோமா, அதோட கான்செப்ட் தான். சோ நீர் நீவீர்னா என்ன அர்த்தம்? முன்னிலை தான் வரும். சோ அப்ப இது வராது, இது வராது. இது ரெண்டுத்துல ஒருமையா பன்மையா? நீர் நீவீர். ஏன்னா நீன் வரல, நீவீர்னு வருது. அப்ப என்னது? பன்மை. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஒருமை வரக்கூடாது. புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது, யானையின் கண்கள் சிறியது, யானையின் கண்கள் சிறியன, யானையின் கண் சிறியன. இது எது சரியான ஆன்சர் வரும் சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஒருமை பன்மை பிழைய ஃபுல்லாத்தையும் அடிச்சு நோக்கியாச்சு, ஃபுல் கான்செப்ட் சொல்லியாச்சு. ஓகேவா? எப்படி கேட்டா நீங்க வந்து ஆன்சர் பண்றது நீங்க ரெடி. இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு அதை ஒரு டிஸ்கஷன் பண்ணி விட்டீங்கன்னா ஒருமை பன்மை பிழையில எப்படி கேட்டாலும் அடிச்சு நோக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.